இயேசு மரிச்சிட்டாரு, மரிச்சு உயிரோட எழும்பி பரமேறிட்டாரு. இப்ப குமாரன் கொடுக்கப்படுகிறார். வேதம் சொல்லுகிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்ட குமாரன் அவர். இந்த குமாரன் தான் கிட்ட வந்து சொல்லுகிறார், இந்த அதிகாரம் எனக்கு கொடுக்கப்படுகிறது, இந்த அதிகாரத்தை நான் உனக்கு தருகிறேன். கைகளை தட்டுங்க பார்க்கலாம், நல்ல கைகளை தட்டுங்க. ஆமென். நீ சாதாரணமானவன் அல்ல, அதிகாரமுடையவன். உன் கார் வச்சிருந்தா உன் கார்ல ஒருத்தன் உட்கார்ந்தா ரட்சிக்கப்பட்டுவான். இன்னைக்கு நம்ம கிட்ட வேலை செய்யறவன் கூட நம்மளால ஒரு இயேசுவை சொல்ல முடியாது. சொல்ல முடியுமா உங்களுக்கு? அப்ப நீங்க சீசன் இல்ல, நான் வந்து அவருக்கு சீசன். அதனால நான் சொல்றேன், அவர்தான் என் குருன்ற. நீங்க சொல்ல முடியுமா? உங்க உள்ளத்துல 1000 அழுக்க வச்சுட்டு, 1000 பொறாமை வச்சுக்கிட்டு, 1000 எரிச்சலை வச்சுட்டு, 1000 தப்பு பண்ணிக்கிட்டு நீங்க எப்படி சொல்லுவீங்க அவரை குருன்னு? அப்ப குருவுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் முதல்ல உங்களுக்கு தெரியணும்ல. அதான் அவர் பக்கத்துல வந்து சொல்றாரு, இந்த அதிகாரம் இருக்கு. அதிகாரம் மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்து அவர்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமக்கு சித்தமானவர்களை, தமக்கு பிரியமானவர்களை, தாம் விரும்புகிறவர்களை. சில நேரத்தில் பாருங்க, நம்ம கூட எங்கன்னா போனோம்னா எனக்கு விருப்பமான ஆளியாங்க கூட வராதா, எனக்கு ஏற்ற விதமான ஆளியாங்க கூட வராதா, நம்ம எல்லாருமே நினைப்போம். அதே போலதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை, வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது, தமக்கு சித்தமானவர்களை தொடர்ந்து வாசிங்க, வரவழைத்து தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும் அவர்கள் அதிகாரமுடையவர்களாய் இருக்கவும். எப்படி உடையவர்களாய் இருக்கவும்? அதிகாரமுடையவர்களாய். அதனாலதான் அந்த வார்த்தையை கர்த்தர் கொடுத்தா, நீ சொல்லு இவர்கள் அதிகாரமுடையவர்கள், இவர்களுக்கு சொல்லு இவர்கள் அதிகாரமுடையவர்கள். அந்த அதிகாரத்தை பயன்படுத்த அவர் கூப்பிடுறார், வாங்க, என்னென்ன அதிகாரம் இருக்கிறது என்னிடத்துல வாங்க, நான் சொல்லித்தர விரும்புகிறேன். முதல்ல நீ என் கூட இரு, என் சமூகத்தில் 2 நாள் இரு. சிலர் சொல்லுவாங்க 2 நாள் ரொம்ப கஷ்டம் பிரதர், காலையில ஆரம்பிச்சு சாயங்காலம் முடிக்க மாட்டீங்களா? அவர் சித்தமானவர்களை கூப்பிடுறார், ஏன்? அவருடைய ரகசியத்தை சொல்லுவதற்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் நம்பவில்லை, யூதர்கள் நம்பவில்லை, எல்லாம் ஒரு தீர்க்கதரிசியா பார்த்தாங்க. இவர் கூப்பிடுறாரு, மலைக்கு வாங்கன்னு கூப்பிடுறாரு. இன்னைக்கு கூட நம்ம காலையில எல்லா மலைகளிலும் போய் ஜெபித்தோம், எவ்வளவு மகிமையா இருந்தது. தமக்கு சித்தமான ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, நீங்க அவருக்கு சித்தமானவர்கள். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நீங்க அவருக்கு சித்தமானவர்கள், நீங்க அவருக்கு சித்தமானவர்கள். அதனாலதான் உங்களை அவர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நல்ல கைகளை தட்டி ஆவி நிறைவோடு அவர் என்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம அங்க போய் 2 நாள் டான்ஸ் ஆடுவோம்னு சொல்லி கூப்பிடலைங்க, 2 நாள் நல்ல ஜாலியா இருக்கலாம் கூடலங்க, 2 நாள் ஜெபம் பண்ண போறோம் தான் கூப்பிட்டுருக்கோம். அதனாலதான் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டு வந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப உங்களை அதிகாரமுடையவர்களாய் அவர்களை ஏற்படுத்தினார். தேவனுடைய பிள்ளைகளே, அது மாத்திரமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, லூக்கா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேற 70 பேரை நியமித்து 2வது 70 பேரை நியமிக்கிறார். போதல, ஆத்துமா அறுவடையாகணும், ஜனங்க ரட்சிக்கப்படணும், தன் அதிகாரத்தை ஜனங்களுக்கு தெரியணும். இல்லைன்னா ஏதோ கடவுள் இருக்கிறாரு, அவரை போய் தொழுது கொள்ளுகிறோம், காணிக்க கொடுக்கிறோம், நான் நல்லா இருக்கேன், எப்ப அந்த கடவுளை நீ தேடு. அது மாத்திரம் அல்ல, மறுபடியும் 70 பேரை தெரிந்து கொள்றார்.
அதுக்கப்புறம் 500 பேருக்கு தரிசனம் ஆகிறார். இப்படி தன்னுடைய அதிகாரத்தை காண்பிக்க வேண்டும் என்று உயிரோடு இருந்த நாட்கள்ல, மாம்சமாயிருந்த நாட்கள்ல தம்முடைய சீசர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும்படி கர்த்தர் இந்த காரியத்தை செய்தார். அல்லேலூயா. என்னங்க அவர்கிட்ட அதிகாரம் இல்லை? என்ன அதிகாரம் இல்லை? யோசிச்சு பாருங்க. இயேசு கிட்ட என்ன அதிகாரம் இல்லை? மத்தேயு 28 அதிகாரம் 18 வசனத்தை வாசிக்கும் போது இயேசுவே தன் வாய்களை திறந்து சொல்லுகிறார். மத்தேயு 28:18 வாசிக்கும் போது, அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து, பக்கத்துல வந்து அவர்களை நோக்கி, ஏயா சுத்தி தள்ளி சொல்லல? ஏன் பக்கத்துல வந்து சொல்றார்? உயிர் தெழுந்த பிற்பாடு இயேசு பேசுகிறார், பக்கத்துல வர்றாரு. இன்னைக்கு உங்க ஒவ்வொரு பக்கத்துல இயேசு வந்திருக்கிறார். ஆமென். சுவிசேஷம் சொல்லுவது மலை பிரசங்கம். அது எல்லா மக்களுக்கு வேணும். துயரப்படுகிறார்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதடைவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். நீதியின் மேல் பசி தாங்க முடியவர்கள் பாக்கியவான்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். இது மலை பிரசங்கம். ஆனா இவர் பாருங்க, சமீபத்தில் வந்து பக்கத்துல வந்து க்ளோஸ்னஸ். உன்கிட்ட சில அதிகாரத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு என்பதை காண்பிக்க விரும்புகிறேன். நீ எப்படிப்பட்டவன் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இயேசு பக்கத்தில் வந்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? வாசிங்க. இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, சீசர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும். ஏன் தூரத்தில் இருந்து சொல்லல? பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் என்று சொன்ன கர்த்தர் ஏன் மொத்தமா சொல்லல? ஏன் சொல்லவில்லை என்றால், யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ, யாரெல்லாம் அவரை நம்புகிறார்களோ, யாரெல்லாம் அவருடைய சீசராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு வெளிப்பாடு சொல்வதற்காகத்தான் பக்கத்துல வந்து சொல்றாரு. எனக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை பிதா கொடுத்திருக்கிறார். நல்ல கைகளை தட்டி, இது புரிஞ்சவனுக்கு மட்டும்தான். நல்ல கைகளை தட்டி, இந்த அதிகாரத்தை அவர் பக்கத்துல வந்து சொல்ல காரணம் என்ன? ஹல்லேலூயா. அதிகாரத்தை நீங்க அறிஞ்சுக்கிடணும். அதிகாரம் இருக்குது. இந்த டைமுக்குள்ள மீட்டிங்க ஒழுங்குபடுத்துங்க. அவங்க சொல்றாங்க, அண்ணன் சொல்லிட்டாங்க, நீங்க கரெக்டேத்துக்கு வரணும். எப்படி வர்றீங்க? அதெல்லாம் வர முடியாதியா, நான் தூங்கினியா, நான் 10 மணிக்கு தான் எந்திப்பேன்னு சொன்னா அப்ப என்ன இருக்கு? அதிகாரத்துக்கு கீழ்ப்படலன்னு அர்த்தம். அந்த ஒரு வார்த்தை கட்டுப்படுறீங்க. நைட்டு 12 மணிக்கு படுத்திருப்பீங்க, 3 மணிக்கு படுத்திருப்பீங்க. ஆனாலும் காலையில் 5 மணி செக்ஷன்ல ஒருத்தர் கூட மிஸ் பண்ணாம கர்த்தர் கொண்டு வந்தார் என்றால் அந்த அதிகாரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் சொல்லலங்க, எப்படி கட்டுப்பட்டு வர்றீங்க? இதைத்தான் அவர் கிட்ட வந்து சொல்றாரு. வானத்திலும் பூமியில எனக்கு சகல அதிகாரம். பக்கத்தில் எப்படி சொல்லுங்க, நம்ம ஆண்டவருக்கு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து மரித்த பிற்பாடு ஆவியா இருக்கிறார். அதனால தான் பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று சொன்னார். அப்ப மரிக்கிறதுக்கு முன்பாக அந்த அதிகாரம் இல்லையா? ஏன் மரிச்சு உயிரோடு எழும்பின பிற்பாடு சொல்றார்? கவனிக்க வேண்டிய விஷயம் தானே. மரிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் உயிரோடு இருந்தது 3.5 ஆண்டு காலம் தான். மேக்சிமம் அவர் சுத்துற கிராமம் மிஞ்சி போனால் ஒரு 15 கிராமம் 20 கப்பர்நகூம் இருக்கலாம், தெக்கப்போலியா இருக்கலாம், இல்லையா? இன்னும் நிறைய கிராமத்தை சொல்லப்பட்டிருக்கிறது, கலிலேயா கடற்கோரம், இல்லையா? இன்னும் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, இல்லையா? ஆனா தேவனுடைய பிள்ளைகளை இப்போ ஆண்டவர் அறிந்து கொள்ளுகிறார். தம்முடைய சீசர்களை ஏற்படுத்தும் போது இவர்கள் என்னென்ன அதிகாரத்தில் இருக்கிறார் என்பதை தெரிய வேண்டும் என்பதற்காக தான் மறுபடியும் அவர் பிரத்யட்சமாய் எழும்புகிறார். முதல்ல அவர் செய்த அற்புதம் என்ன பாருங்களேன். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, வாசிக்க வேண்டாம். கானா ஊர்ல தண்ணீரை ஒரு திருமண வீட்டில் திராட்சரசமாய் மாற்றுகிறார். அப்பவே அதிகாரம் அவருக்கு இருக்குது. நாயின் ஒரு விதவை மகனை உயிரோட எழுப்புகிறார். யவீருடைய மகளை உயிரோட எழுப்புகிறார். அதிகாரம் இருக்குது. இயற்கை மேல அதிகாரம் இருக்குது. சீசர்கள் படகுல போயிட்டு இருக்கிறாங்க. சீசர்கள்லாம் பயந்து இருக்கிறாங்க. இயேசு எழும்பி காற்றையும் கடலையும் அதட்டுகிறார். என்ன அதிகாரம் இல்லை? இப்ப என்ன அதிகாரத்தை சொல்றார்? கவனிக்கணும். அதான் தேவனுடைய பிள்ளைகள் வசனத்தை படிக்கணும். அப்ப இதுக்கு முன்னாடி அவருக்கு என்ன அதிகாரம் இல்லை? ஏன் அந்த வசனத்துல கோட்பாடு பண்ணுகிறார்? ஏன் சீசர் கிட்ட வந்து சொல்லுகிறார்? ஏன் தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனையோ லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க, உங்களை மட்டும் ஏன் தெரிந்து கொண்டு இங்க கொண்டு வந்திருக்கிறார்? என்ன உங்களால போக முடியாதா? உங்களால அங்க வர முடியாதா?
நீங்க எப்ப வேணாலும் வரலாம், எங்கனாலும் போலாம். ஆனா இந்த திட்டத்தை குறித்து இந்த இடத்துல உங்ககிட்ட ஏதோ ஒன்னை சொல்ல கர்த்தர் விரும்புகிறார். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தினால ஏதோ ஒன்னை சொல்ல விரும்புகிறார். அவருக்கு என்னங்க அதிகாரம் இல்ல? அவர் சொல்றாரு, எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. நாங்க விசுவாசிக்கிறோம். அவங்க அன்னைக்கு எப்படி விசுவாசிச்சாங்கன்னு தெரியல. ஆனா சீசர்ட்ட சொல்றாரு, எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. மரித்த ஆண்டவர் அதிகாரத்தை பத்தி பேசுகிறார். இதுக்கு முன்னாடி இயேசு எல்லாம் செஞ்சாருங்க. இந்த ஆலயத்தை கேட்டு இழுத்தி போடுங்கன்னு சொன்னாரு. கை சும்பனோட சுகமாக்கினாரு. அவர் போற இடத்துலலாம் வியாதி மாறிச்சு. போற இடத்துலலாம் அற்புதங்களை செய்தாரு. அவர் செய்யாத அற்புதமே இல்லை. அப்ப புதுசா என்ன அதிகாரத்தை பேசுகிறார்? இன்றைக்கு உங்களுக்கு என்ன அதிகாரத்தை சொல்ல விரும்புகிறார்? அதான் தேவன் இன்றைக்கு உங்களோட பேசுகிற காரியம். வரலையிலே சொல்லுங்க அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய பிள்ளைகளே, என்ன அதிகாரம்? அது 28ஆம் அதிகாரம். நீங்க 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. இதுதான் புதுவிதமான அதிகாரம். ஒருவனை கிறிஸ்தவனா மாற்றுவது அல்ல. நான் கிறிஸ்தவம் இத்தனை சதவீதம் இருக்கிறோம் சொல்வதற்கு அல்ல. ஐ எம் கிறிஸ்டியானிட்டி, நோ. அதற்கு அவர் அதிகாரம் கொடுக்கல. சீசனா மாற்றுவதற்கு. கைகளை தட்டி தேவனை மையப்படுத்துங்க. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்க ஒவ்வொருவரையும் சீசனாய் மாற்ற அதிகாரம் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இல்லைன்னா நம்ம சொல்லுவோம், நீங்கள் அங்கே வாங்க, உங்களுக்கு மாசத்துல ஒரு முறை அரிசி தராங்க, வாங்க கிறிஸ்மஸுக்கு ட்ரெஸ் தராங்க. அதில் யாரையா மாறுவான்? நான் மாறுவேனா நீங்க மாறுவேன் வாங்கிங்களா? கிடையாது. இப்ப புது விதமான ஒரு அதிகாரம். என்ன அதிகாரம்? சீசனா மாற்ற அதிகாரம். ஏனென்று சொன்னால் பேதுரு மறுதலிச்சிட்டாரு. பேதுரு பின்வாங்கிட்டாரு. மறுபடி இயேசு யோவான் 21 போய் சந்திக்கிறாரு உயிர் தந்த பிற்பாடு. அவர் பின்வாங்கினது மாத்திரமல்ல, கூட சேர்ந்து எங்க கூட்டிட்டு போயிட்டாரு? வாங்க மீன் பிடிக்க போலான்னு கூட்டிட்டு போயிட்டார். பின்மாற்றம் போயிட்டாங்க. அதனால தான் இயேசு திரும்பி வருகிறார். இதுவரைக்கும் இயேசு, நல்ல கவனிங்க, இதுவரைக்கும் இயேசு அந்த இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள எருசலேம் பட்டணத்துல, யூதேயா பட்டணத்துல, கப்பர்நகூம்ல, இல்லையா கலிலேயாவுல, இங்கதான் அவருடைய நாமம் மகிமைப்பட்டுச்சு. இப்ப அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, எனக்கு பிதா வானத்திலும் பூமியில சகல அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. இப்ப ஏன் கூட இருக்கிற இந்த 12 பேரும் 12 தேசத்துல போய் கர்த்தரை உயர்த்த போறாங்க. நல்ல கைகளை தட்டுங்க பார்க்கலாம். அப்படி வந்த ஒரு தேசம் தான் இந்திய தேசம். இயேசுவோட இருந்த தோமா வந்தார் இந்தியாவுக்கு. இன்னைக்கு இந்தியா ரட்சிக்கப்படுவதற்கு தோமா ஒரு காரணம். அந்த தரிசனம், இதெல்லாம் உயிர் தெழுந்த பிற்பாடு நடந்த காரியம். தேவனுடைய பிள்ளைகளே, இதுவரைக்கும் ஆண்டவர் போன இடத்துல அற்புதம் இருந்துச்சு, போகாத இடத்துல அற்புதம் இல்லை. தீரு சீதோன் பட்டணத்துக்கு போகும்போது கானானிய ஸ்திரீ அற்புதத்தை பெற்றுக்கொண்டு போயிட்டா. உள்ள ஏராளமானவர் விடுதலை ஆகல. இப்படி ஏராளமான பெத்சாயிதா சொல்லலாம், கப்பர்நகூம் சொல்லலாம், ஏராளமான பட்டணங்களிலே இயேசு போகல. நான் போகவில்லை. என் ஊழியம் 3 வருஷம் தான். இதுக்கப்புறம் நான் ஏற்படுத்தின என்னுடைய ஊழியக்காரர்கள், என்னுடைய பிள்ளைகள், இவர்கள் உள்ளத்துக்களை உலகத்துல போய் அத்தனை பேரையும் சீசனாய் மாற்ற போறாங்க. நல்ல கைகளை தட்டி அத்தனை பேரும் சீசனாய் மாறுவதற்காக தான் அதிகாரத்தை கொடுக்கிறார். ஏங்க, அந்த நெருப்பு மூட்டிக்கிட்டு இருக்கும் போது இயேசு சொல்லிட்டாரு, நீ மறுதலிச்சுன்னு சொல்லிட்டாரு. அவன் மறுதலிக்க மாட்டேன் உயிரே போனாலும் சொன்னான். எங்க வந்து அந்த பயம்? அப்ப இயேசு உயிரோட இருக்கிறார். இப்பவும் உயிரோட தான் இருக்காரு, ஆனா சரீரத்துல இல்ல. ஆனா இயேசு உயிர் தெழுந்த பிற்பாடு அதே பேதுரு தான் பேசுறாரு, என்ன கொன்னாலும் பரவாயில்ல, என்ன தலையில் அடிச்சு கொள்ளு, அவரை அல்லாமல் ரட்சிப்பு இல்லை. கைகளை தட்டி இதுதான் சத்தியம். நீங்க உலகம் எங்கு போய் கிறிஸ்தவர்களாய் மாற்றுங்கள் என்று வேதம் சொல்லல. ஐயா, வேதம் சொல்லல. ஏன்னா அது வேண்டாம். சீசன்
அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. என்ன செய்தார்கள்? புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் சீசர்களை குறித்து என்ன வச்சார்? வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரத்தை உங்கள் கவனத்தை திருப்ப விரும்புகிறேன். இன்றைக்கு நீங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட அதிகாரத்தை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ள முடியும். 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவ வசனம் விருத்தி அடைந்தது. நல்ல கவனிங்க. தேவ வசனம் விருத்தி அடைந்து சீசருடைய தொகை என்ன தொகை? சீசருடைய நல்ல பக்கத்துல சீசருடைய தொகை சொல்லுங்க. சீசருடைய தொகை. கிறிஸ்தவ தொகை பெருகல. என்ன தொகை பெருகிச்சு? இயேசுவை ஃபாலோ பண்றவங்க நல்ல கைகளை தட்டி receive the anointing, the power. உன் பிரசங்கம் எதை நோக்கி இருக்கிறது? என்ன எதை நோக்கி இருக்கிறது? நான் ஆராதிக்கும் போது எல்லாரும் என்ன பார்க்கணும் இருக்கா? யோசித்து பாருங்கயா. இப்போ ஒரு புதுவிதமான அதிகாரம். இவங்களுக்கு அந்த அதிகாரம் வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க போய் சொல்ற ஒரு விஷயம், இயேசுவுக்கு சீசனாய் சீசருடைய தொகை பெருகுது. தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டி நிறைய இருக்கிறாங்க. சந்தோஷம். ஏன்னா அந்த கிறிஸ்டியானிட்டி தான் நான் வந்திருக்கிறேன். அதுல எந்த நான் குறை சொல்லலை. ஆனா இயேசு உயிர் திறந்த பிற்பாடு அந்த வார்த்தையை சொல்லலை. ஏன் சொல்லலை என்றால் அது அல்ல தேவராஜ்யம் கொண்டு போறது. சீசன் தான் தேவராஜ்யத்தை கொண்டு போக முடியும். நல்ல கைகளை தட்டி ஒருவன் சீசனை உருவாக்க வேண்டும். ஹல்லேலூயா. குருவை போல சீசன் ஃபாலோ பண்ணுவான். எல்லாம் என் கார்ல கர்த்தர் கொடுத்த கார்ல எழுதி போட்டிருக்கிறேன், இயேசுவே உம்மை போல என்ன மாற்றும். ஒரு சீசன் தான் எழுத முடியும். இல்லைன்னா இந்த பக்கம் பொண்ணு பேரு, அந்த பக்கம் சொல்ல மாட்டேங்கிற பையன் பேரு, இன்னும் பொண்டாட்டி திட்டுவான்னு பொண்டாட்டி பேரு. நீ சீசனா இருந்தா நீ எதை போட்டாலும் இயேசு என்று சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. நல்ல கைகளை தட்டு, நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவை சுமந்தராய் சீசராகுவோ, சிலுவை சுமந்தராய் சீசனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். சொல்லுங்க. சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சீசன் என்பவன் குருவை போலவே. சொல்லுங்க. சீசன் என்பவன் குருவை போலவே தனக்காயாலாமல் தன்னையும் தருவாரே. சொல்லுங்க. தனக்காயாலாமல் தன்னையும் தருவாரே. பரலோக சிசை கொண்டு உமக்காய் பணி செய்வே நான் அனுதினமோ. பரலோக சிசை கொண்டு உமக்காய் பணி செய்வே நான் அனுதினமோ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஊழியமே வித்தியாசமாய் மாற ஆரம்பித்தது. 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க, 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. எப்போ? இயேசு பக்கத்துல வந்து ஒரு வெளிப்பாடை கொடுக்கிறார். அவன் பக்கத்துல தான் இருக்கிறேன், எனக்கு இந்த அதிகாரம்லாம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்ன பிற்பாடு, ஏன்னா இயேசு மரிச்சிட்டாரு, மரிச்சு உயிரோட எழும்பி பரமேறிட்டாரு. இப்ப குமாரன் கொடுக்கப்படுகிறார். வேதம் சொல்லுகிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்ட குமாரன் அவர். சங்கீதம் 2:12 சொல்லுகிறது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில அழியாமலும் அவரை முத்தம் செய்யுங்கள்.
யோவான் 8:36 சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாக விடுதலை ஆவீர்கள். இந்த குமாரனை குறித்து வேதம் நன்றாய் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குமாரன் தான் கிட்ட வந்து சொல்லுகிறார், இந்த அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டுகிறது, இந்த அதிகாரத்தை நான் உனக்கு தருகிறேன். கைகளை தட்டுங்க பார்க்கலாம், நல்ல கைகளை தட்டுங்க. ஆமென். நீ சாதாரணமானவன் அல்ல, நீ அதிகாரமுடையவன். உன் கார் வச்சிருந்தா உன் கார்ல ஒருத்தன் உட்கார்ந்தா ரட்சிக்கப்பட்டுருவான். நான் வாகனை வைத்து வாடகைக்கு ஓட்டும் போது ஒரு சகோதரன் வாழைத்தார் ஏற்றிட்டு போனோம் கூடாஞ்சேரிக்கு. எவ்வளோ வாடகைன்னு கேட்டாங்க. கொடுக்க, நீங்கள் ரெகுலராக கொடுக்கறத கொடுங்க என்று சொல்லி என் கடை பக்கத்தில் ஐஎஸ்எம் ஸ்ட்ரீட்டில் சரி என்று ரேட் பேசியாச்சு. அவர் சிகரெட் பழக்கம் உள்ளவர். வண்டியில் சிகரெட்டோட ஏற உட்கார்ந்தார். நோ, அனுமதிக்க முடியாது. இந்த வாகனத்தில் நான் ஒரு நாள் கூட சினிமா போட்டுக்கிறது கிடையாது. இது எனக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். நான் சொன்னேன், அவர் சொன்னார், அப்படின்னா உனக்கு வேலையே நடக்காது, அதை பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை, உங்களுக்கு வேண்டான்னா வேற வண்டி பிடிங்க, இந்த வண்டி வராது. அவர் சொன்ன ஒரு வார்த்தை. எத்தனையோ வண்டியில் பிரயாணப்பட்டிருக்கிறேன், எவ்வளோ யாரும் ஒன்றும் சொன்னதில்லை. ஆனால் இன்னைக்கு இந்த பிஸ்னஸை இவ்வளவு நேசிக்கிறீங்கன்னு சொன்னால், இதுக்கு மேலே நான் வந்து இதை குடிச்சேன்னா நான் மனுஷனே இல்லை என்று சொல்லி அந்த மனிதர் அந்த சிகரெட்டை கீழே வைத்து போட்டான். இன்னைக்கு நம்ம கிட்ட வேலை செய்யறவன்ட கூட நம்மளால ஒரு இயேசுவை சொல்ல முடியாது. சொல்ல முடியுமா உங்களுக்கு? அப்போ நீங்க சீசன் இல்லை, நான் வந்து அவருக்கு சீசன். அதனால நான் சொல்றேன், அவர் தான் என் குருன்ற. நீங்க சொல்ல முடியுமா? உங்க உள்ளத்துல 1000 அழுக்க வச்சுக்கிட்டு, 1000 பொறாமை வச்சுக்கிட்டு, 1000 எரிச்சலை வச்சுட்டு, 1000 தப்பு பண்ணிக்கிட்டு நீங்க எப்படி சொல்லுவீங்க அவரை குருன்னு? அப்ப குருவுக்கு என்னெல்லாம் பிடிக்குன்னு முதல்ல உங்களுக்கு தெரியணும்ல. அதான் அவர் பக்கத்துல வந்து சொல்றாரு, இந்த அதிகாரம் இருக்கு, இப்ப நீ சொல்லு பேதுரு, இப்ப நீ சொல்லு பேதுரு, இப்ப நீ சொல்லு தோமா, இப்ப நீ சொல்லு. அப்படி எல்லா சீசர்களையும் பிரிச்சு பிரிச்சு எல்லா பட்டணத்துக்கும் கர்த்தர் அனுப்புகிறார். கைகளை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படி வந்த பட்டணத்துக்கு வந்தவர் தான் நம்ம தோமா. உடனே ஏற்றுக்கொள்வாங்களா? கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அது கனி கொடுக்காது. நீ ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால், ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படணும், அது மேல நீங்க கவனமா இருக்கணும். அவன் சீசனா மாறணும், அவனுக்கு மீன் பிடிக்க சொல்லி கொடுக்கணும். உங்க போதகர் வரி கட்டுறாரா கேட்டாங்க. ஏசு அப்படியே ஜீ நான் சொன்னாரு, வா நீ என்ன வேலை செய்ற? நான் மீன் பிடிக்கிறேன் ஐயா, என் கூட வா, மீன் பிடி, தூண்டில போடு, ஒரு மீன் வரும், முதல்ல கிடைக்கிற மீனை எடு, அந்த மீன் வாயை தர, அதுல ஒரு வெள்ளி படம் இருக்கும். மீன் எங்கேயா வெள்ளி படத்தை கொடுக்கும்? இயேசு நினைச்சா கொடுக்கும். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். உருவாக்கிறவர் கற்ற அதிகாரம். ஆமென். அதுல எனக்கு உனக்கு வரி கட்டுன்றாரு. புரட்சி எவன் செய்வான் அந்த மாதிரி சீசன்னா அப்படி இருக்கணும். ஸ்தேவானை கல்லறிந்து கொல்லும் போது அழலைய, வேண்டான்னு சொல்லலைய. நீங்க 100 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கும் 10 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு போய் யாரை திருப்திப்படுத்துகிறோம்? நீ சீசன் என்றால் அதுல நின்று பார். அதான் சொல்லி கொடுக்காரு. ஏற்கனவே பயந்தாங்க உயிருக்கு, நிர்வாணமா ஓடினாங்களாம். இயேசுவை சிலுவையில் அடிக்கும்போது எப்படி போனாங்க? நிர்வாணமா ஓடினாங்கன்னு பைபிள் சொல்லுது. அதே சீசர்கள் பின்னாடி இயேசு மறுபடி பேசுனதுக்கு அப்புறம் நெஞ்ச நிமித்தி நிற்க ஆரம்பித்தார்கள். கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி, ஒவ்வொரு தேவ பிள்ளையோ அந்த அதிகாரத்தை நீ புரிந்து கொள்ளணும். வாகனம் ஓட்டுறீங்க, சிக்னல்ல நின்னுட்டீங்க, ஒரு அதிகாரி வந்து நம்மகிட்ட சொன்னா நம்ம எப்படி கேட்போம்? சிக்னல்ல நின்னுட்டா சார், தப்பு பண்ணலன்னா நமக்குள்ள எவ்வளவு தைரியம் வரும்? நான் 10 பைசா காணிக்க திருடல, என்கிட்ட நான் அதை யாரா சொல்ல முடியுமா? எந்த இடத்துலையும் என் நோட்டுகளை எடுத்து போடுற எனக்கு தைரியம் இருக்கிற வரைக்கும் எனக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கு என்பதை தேவன் அறிந்திருக்கிறார்ல. அதே போல இந்த பூமியில காணப்படுகிற வானமும் பூமியும் அத்தனை அதிகாரத்தையும் தன் மேல வைத்து தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கவர் உண்மையில இருக்கிறார்.
ஹல்லேலூயா. அதே பேதுரு தான் பின்னாடி என்ன செஞ்சாங்க தெரியுமா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் நினைக்கிறேன் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆலயத்துக்கு போயிட்டு வர்றாங்க. அவங்க அதை பிரயோஜனப்படுத்துறாங்க. தேவனுடைய பிள்ளைகளே கவனிங்க, பிரயோஜனப்படுத்துறாங்க. வாசிங்க 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. பெந்தேகோஸ்தே ஜெப வேளையாகிய ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றில் இருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட அவனை என்னாலும் அங்கதான் கொண்டு வைப்பாங்க. இப்ப உயிர் திறந்த இயேசு தரிசனம் ஆயிட்டாரு. உயிர் தெழுந்த இயேசு பக்கத்துல வந்து சொல்லிட்டாரு, பேதுருவே, யோவானே, தோமாவே, பிலிப்புவே, எல்லாத்தையும் பார்த்து சொல்றாரு, சமீபத்துல எனக்கு அதிகாரம் இருக்குது, நீ தைரியமா போங்க. அவன் தைரியமா போறாங்க. அவன் பிச்சை கேட்கிறான். இப்போ இந்த நாள்ல ஒரு 100 ரூபா கொடுத்துருக்கலாம், 10 ரூபா கொடுத்துருக்கலாம். ஆனா அவங்க அதை கொடுக்கல. தனக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தினார்கள். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதிகாரம் உடையவன் நீ. ஆமென். இதை நீங்க அறிஞ்சுக்கிடணும். இப்ப எல்லாமே அவங்களுக்கு கட்டுக்குள்ள வருது பாருங்க. பிறந்ததுல இருந்து சப்பானி, பிறந்ததுல இருந்து டெய்லி அவங்க என்ன பண்ணுவாங்க, இல்ல வாரம் ஒரு முறை தோல்ல தூக்கிட்டு வந்து பிச்சை எடுக்க வைப்பாங்க. அந்த பிச்சை எடுக்கிற இடத்துல அவன் பிச்சைக்காரன் தான், பிச்சை காசு தான் கேட்கிறாரு, தர்மம் எடுக்கிறவங்க. ஆனா இவங்க பாருங்க தன்னுடைய அதிகாரத்தை வெளிப்படுத்துறாங்க. நீ கேட்கிற பொண்ணு வெள்ளியோ என்கிட்ட இல்ல. நானும் சொல்றேன், நீங்க எதிர்பார்க்கிற பொண்ணு வெள்ளி 500 நோட்டு என்கிட்ட இல்ல. ஆனா ஒண்ணு இருக்கு, நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்று சொல்வதற்கு அதிகாரம் இல்ல, வார்த்தை இருக்கிறது. ஏன்னா அவன் எதிர்பார்த்தது அதுதான். நீங்களா எதை எதிர்பார்த்து வந்தீங்க? பக்கத்தில் எப்படி எதை எதிர்பார்த்து வந்தீங்க? எதை எதிர்பார்த்து வந்தீங்க பிரதர்? அது என்கிட்ட இல்லை, அது என்கிட்ட இல்லை. இவங்க சொல்றாங்க அது இல்லை, இன்னொன்னு இருக்கு, இன்னொன்னு இருக்கு. இது நீ என்னாலும் உன்னை அங்கதான் உட்கார வச்சிருக்கோம். ஆனா நாங்க இப்ப செய்ய போறோம் பாரு ஒண்ணு. ஒருத்தர் இருக்கிறாரு, அவரு ஒன்ன செஞ்சிட்டாருன்னா நீ அநேகருக்கு கொடுக்கிறவனாய். நல்ல கைகளை தட்டி அந்த அதிகாரத்தை பாருங்க. அவன் பிச்சை எடுக்கிற வரைக்கும் அவன் 10 ரூபா 20 ரூபா 100 ரூபா தான் வாங்கிட்டு போனான். இப்போ இந்த அதிகாரம் செயல்படுது. இப்போ அவன் மனசு எப்படி இருந்திருக்கும்? தான் பவர், அதான் வல்லமை, அதான் அதிகாரம். அதை பிரயோஜனப்படுத்துறாங்க தேவனுடைய பிள்ளைகளை, அதை பிரயோஜனப்படுத்துறாங்க. சீசனுடைய தொகை பெருகணும் அப்படின்னா ஒவ்வொருவருக்கும் பர்சனல் இண்டிவிஜுவலா கர்த்தர் பக்கத்தில் வந்து சொல்ல ஒரு விஷயம் என்னன்னா, உங்க காதுகளில் சொல்றது என்னன்னா, எனக்கு அதிகாரம் இருக்கு, அந்த அதிகாரத்தை நான் உனக்கு தரேன். அதான் இன்னைக்கு ரகசியம். அந்த அதிகாரம் எந்த அதிகாரம்? சம்பாதிக்கிற. நீங்க சம்பாதிச்சா கவர்மெண்ட் பிடிங்கிரும். நீ ரொம்ப சேர்த்து வச்சா ஹாஸ்பிட்டல் பிடிங்கிறோம். வெளிப்படையாவே சொல்றேன், என்கிட்ட இல்லை அதனால சொல்றேன். இல்லையா சொல்லுங்க. ஆனா இந்த ஆசீர்வாதம் சீசனா மாத்துறது தேவனுடைய பிள்ளைகளை நல்ல கவனிங்க. இந்த அதிகாரம் இருக்கு பாருங்க. ஆபிரகாமிட்ட போய் அபிமெலேக்கு கேட்கிறாரு, எப்பா 318 பேரை கொண்டு வந்து எப்படிப்பா இதை ஜெயிச்சேன்னு தெரியல, எனக்கு அந்த 318 பேரை மட்டும் கொடுத்துரு, என்கிட்ட இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் நீ எடுத்துக்க. அப்படியா? கொண்டாங்க. நான் வாங்கினாரு. என்ன சொன்னாரு? ஆபிரகாம் அபிமெலேக்கிட்ட ஒரு சரட்டை கூட, இது தமிழ் வேதாகமம் சொல்லுது, ஒரு நூல் கூட வாங்க மாட்டான். கைகளை தட்டுக்க பார்க்கலாம். கைகளை தட்டுக்க. தேவ பிள்ளைகள் அப்படி இருக்கணும். ஆமென். கர்த்தர் என்கிட்ட இப்படி கேட்டார், பரிசுத்த ஆவியானவரே, உனக்கு என்ன வேணும்? உன் தேவையெல்லாம் சந்திக்கணும். உனக்கு ஏதாவது வீடு, ஆத்துமா, ஆத்துமா. என் மனைவி டைரக்டாகவே எதிர்த்தாங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லி எங்களுக்கு ஒன்றும் நீங்கள் செய்ய போகிறது வேண்டாங்க. அது அப்படி தான். நீ சொல்கிறதுக்காக நான் வாழ போகிறதில்ல, வாழ போகிறதில்ல. ஏதோ அந்த நாட்களில் கஷ்டப்பட்டு வாங்கின அந்த இடமும் இந்த கல்யாணத்துக்கு போயிருந்து நினச்சேன். கர்த்தர் விடலை. அல்லேலூயா. அதை சீக்கிரம் அவங்க பேரில் மாற்றி கொடுத்துடணும். நம்ம மரிக்கும் போது ஒன்றும் இல்லாதவர்களாய்
முழுவது கர்த்தருக்கு. என் ஒரே ஆசை தான், என் பேரில் இப்போ அடுத்து கூட என் மகளுக்கு ஒரு பைக் வாங்குறதுக்கு வாங்காமல் இருக்கேன். ஏன் தெரியுமா? என் பேரில் வாங்கணும், அவள் பேரில் வாங்க என்று கொடுத்துடணும். அவளுக்கு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. அது ரொம்ப வருஷம் கழிச்சு தான் ஓப்பன் பண்ணார். பிரதர் தான் முயற்சி எடுத்தாங்க. நான் அக்கௌண்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி விடல. யார் பணம் போடுறது? 6 மாதம் அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துட்டு தான் அவள் பேரில் வாங்கி கொடுத்துருவோம். இனி நம்ம பேரில் ஒன்றும் வாங்கக்கூடாது. சீசன் என்பவன், சீசன் என்பவன் எனக்கு அந்த அர்ப்பணிப்பு. அதனால் நீங்கள்லாம் அப்படி அர்ப்பணிக்க நான் சொல்ல வரல. உங்கள் இருதையும் உங்கள் சிந்தனையும் குருவையே ஃபாலோ பண்ண. அப்போ அப்படி மாறுறாங்க, அவங்க அப்படி மாறுறாங்க தேவனுடைய பிள்ளைகளே. கடைசியில் பேதுரு மரிக்கும் போது சொல்கிறாரு, என்னை நேராக வச்சு சிலுவையில் அடிக்காதீங்க. எப்படி அடிங்க? எங்கே வந்துட்டார் பாருங்க. அன்னைக்கு உயிருக்கு பயந்தார். பின்னாடி இயேசு பேசுறதுக்கு அப்புறம் அந்த அதிகாரத்தை புரிஞ்சுக்கிட்டாரு. நான் இங்கே வாழ்கிற வாழ்க்கை எனக்கு இல்லை, எனக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது. கைகளை தட்டி கத்திர மையப்படுத்துங்க. இங்கே நான் எவ்வளோ சம்பளம் வாங்கினா என்ன, இங்கே நான் பேர் வந்தா என்ன, பொருள் வந்தா என்ன, எனக்கு அங்கே ஒரு வாழ்க்கை இருக்கிறது. தலைகீழ வச்சு அடிச்சா எப்படி இருக்கும் பாருங்க. இயேசுவோட இணைச்சி என்ன அடிக்காதீங்க. என் தலை அவர் பாதத்தில் இருக்கட்டும். எப்படிப்பட்ட சீசனை அதிகாரம் எப்படி மாறுத்து பாருங்க. யோவான் யாக்கோபு பாருங்க, பட்டயத்தில் வெட்ட கொடுக்காங்க, கழுத்தை கொடுக்குறாங்க. வெட்டு. பைபிள் சொல்லுது இதெல்லாம் புதிய ஏற்பாட்டு காலத்தில், எழுப்புதல் காலத்தில் நடக்கிறது. யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் கூட அந்த பயம் இல்லை. ஏற்கனவே அந்த பயம் இருந்துச்சு. நிர்வாணிகளாக ஓடினாங்க. இப்போ அந்த அதிகாரம் வந்த உடனே எனக்கு இவ்வளவு அதிகாரம் இருக்குது, இந்த உலகத்தில் உண்டாக்கிற தெய்வம் எனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துக்கிறார் என்று சொல்லி தன்னுடைய கழுத்தை கூட கொடுக்க அவங்க யோசிக்கல. ஒரு ஆளை கழுத்தை வெட்டிட்டு அடுத்து பேதுருதிக்கு சிறைச்சாலையில் போடுறாரு ஏரோது. அங்கேயும் பேதுரு கவலைப்படலை, கால் மேலே கால் போட்டு தூங்குறார். அதிகாரம் இல்லையா சொல்லுங்க. சின்னதாக வியாபாரத்தில் உடசல் செத்துருவேன் பிரதர், சின்னதா சம்பளம் குறைஞ்சி வச்சு செத்துருவோம் பிரதர், ப்ரமோஷன் வரல செத்துருவோம் பிரதர், சாவு. உன்னைய வச்சு அவர் என்ன பண்ணுவார்? அதிகாரம் என்னன்னு தெரியணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவங்களாம் ஆண்டவருக்காக கால் மேல கால் போட்டு தூங்கிட்டு இருக்காரு. நாளைக்கு காலையில் இவருக்கு இவரை காலி பண்ண போறாங்க. யார? பேதுருவை காலி பண்ண போறாங்க. ஏன்னா யாக்கோப்பை கொன்ன உடனே யூதர்களுக்கெல்லாம் சந்தோஷம் வந்துருச்சு. இப்போ பேதுருவை காலி பண்ண இன்னும் சந்தோஷம் வந்துடும். அவன் காலி பண்ண சொல்றான், இவர் தூங்குறாரு. வேதம் சொல்லுது, அதுக்கு நேரம் இல்லை. வேதம் சொல்லுது, தூதன் போய் தட்டுறார். பேதுரு விழால தட்டுறாராம். நம்மளாம் நம்ம பிள்ளையில எங்க தட்டுவோம்? எப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரையா! பேதுரு எந்திரிச்சு தூக்கத்திலே வராரு. காலில் தூக்கு. எவ்வளோ அதிகாரம் பாருங்க. காலில் போட்ட செருப்பு கூட அவருக்கு தெரியல. சொப்பனம் நம்ம காண்றோன்னு போயிட்டு இருக்காரு. இந்த தைரியமும் இந்த அதிகாரம் எப்போ வந்தது? எப்போ கர்த்தர் வந்து பக்கத்தில் வந்து சொன்னார் பார்த்தீங்களா, எனக்கு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம், நல்ல கைகளை பட்டு எனக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரத்தை நீ புரிஞ்சுக்கோ. ஹல்லேலூயா. நம்ம என்ன 4 நாள் சாட மாட்டோம், 3 நாள் சாட மாட்டோம், வேலை இல்லைன்னா சாட மாட்டோம், ப்ரமோஷன் வரலன்னா சாட மாட்டோம். அடே இதெல்லாம் ஒரு காலம். உனக்காக தான் பில்டிங்காக கட்டி வச்சுருக்கான். நான் ரோட்டில் போகும்போது, நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சைக்கிளில் வியாபாரம் பண்ணும்போது சுண்ணாம்பு கால்வாய்ம்பாங்க. எந்த ரோடுங்க? இந்த ரேடியல் ரோடு. பல்லாவரத்துலேருந்து துறப்பாக்கம் போகுது, அங்கே ரோடே கிடையாது. நாங்கள் என்ன பண்ணுவோம், செருப்பையும் அந்த கழனி தண்ணி செருப்பை காலிலேருந்து கழட்டி ஹேண்ட்பரில் மாட்டிட்டு லுங்கியை தூக்கி கட்டிட்டு ஷோல்டரில் சைக்கிளை வச்சுட்டு தள்ளிட்டு போவோம். அது பேர் சுண்ணாம்பு கால்வாய். இன்னைக்கு அந்த கால்வாயா? இன்னைக்கு நீங்கள் பில்டிங்கை பார்த்தா இப்படிலாம் பார்க்க, எப்படி தான் பார்க்கணும்? ஏ அப்பா, அவ்வளவு ஐடி வச்சிருக்கா. உங்களுக்காயா வேலையெல்லாம் போக போகுது? கையை தட்டி கத்திர மையப்படுத்துங்க ஐயா. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய பில்டிங்கு! யாருக்கு தரிசனம் தெரியல, அதிகாரம் தெரியல. ஆமென் சொல்லுங்க. நான் தான் பிரதர்ட்ட சொல்லுவேன், என்னய்யா இந்த காந்தி நகர்ல வரப்போற அத்தனை வீட்டுக்காரங்களும் உங்கள்கிட்ட தான் ஜாமான் வாங்க போறாங்க. கைகளை தட்டுங்க பார்க்கலாம். இந்த ஒரு அதிகாரம் உங்களுக்கு தெரியலையே.
சுதந்திரித்து கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றேன், இது அந்த அதிகாரம் நமக்கு இருக்கு. நீங்க ஒவ்வொரு ஐடில ஒர்க் பண்றவங்க போகும்போது அழுதுட்டே போவாதீங்க. அப்படி போகும்போது பாருங்க, இத்தனை பில்டிங்ல நமக்கு தான் அவன் ஏசி போட்டு வச்சிருக்கான், நமக்காக தான் எவ்வளவு கரண்ட் பில்ல கட்டுறான். ஏன் அந்த அதிகாரம் ஏன் உங்ககிட்ட வர மாட்டேது? இல்ல நீ காய்கறி கடை வச்சிருக்கிறீங்க, நான் காலையில ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு தான் காய்கறி எடுக்கிறேன். எங்க இருக்கிற நான் இப்போ ஒருவேளை பிரதர் முகப்பேர்ல இருக்காங்க, முகப்பேர்ல இருக்கிற அத்தனை வீடு எனக்கு தான் சொந்தம். என்னைக்கு இந்த அதிகாரம் உங்களுக்கு இருக்குதோ அன்னைக்கு தான் நீங்க டெய்லி நல்லா வியாபாரமே நடக்கும். கைகளை தட்டுக்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் ஒயின் ஷாப் பின்னாடி நின்று ஜெபம், ஆண்டவரே இன்னைக்கு ஒயின் ஷாப் உள்ள இருக்கான், நாளைக்கு அத்தனை பேர் இயேசுவை நம்ம கண்மலை ஊழியத்துக்கு வருவான். அதிகாரம். இன்னைக்கு ஆஸ்பத்திரி என்ன சொல்லுவேன், இந்த ஆஸ்பத்திரியில படுத்திருக்கிறவனும் சரி, டாக்டரா இருந்தாலும் சரி, எல்லாரும் ஒரு நாள் இயேசுவை நம்ம கண்மலை ஊழியத்துக்கு வருவான். கைகளை தட்டுக்க பார்க்கலாம். இது அதிகாரம். அது போல நீங்க பேங்கிங்ல ஒர்க் பண்ணாலும் சொல்லுங்க, ரோட்ல போகும்போது சொல்லுங்க, இது நம்ம பீஸ், இது நம்ம பீஸ் சொல்லுங்க, உங்ககிட்ட வரும். இது அதிகாரம். உனக்கு தெரியல எவ்வளவு ஒரு அதிகாரத்தை கொடுத்து வைத்திருக்கிறார். நான் அந்த பிசினஸ்ல மேட்ச் பண்ணி பேசுறேன். உங்களுக்கு அந்த அதிகாரம் தெரியாதனால நீங்க பின்னாடி பின்னாடி போறீங்க. எனக்கு அதிகாரம் தெரிஞ்சதுனால நான் முன்னாடி தைரியமாய் பேச கத்தர் வைத்திருக்கிறேன். கைகளை தட்டுக்க பார்க்கலாம். ராமே சொல்லுங்க. பேதுரு படிக்காத ஒரு மனிதன், ஆனா படித்தவரிடத்துல போய் பயன்படுத்தப்படுகிறார். அந்த அதிகாரம். படிக்காதவர், மீன் பிடிக்கிறவர், படிச்சவங்க போய் சுவிசேஷம் சொல்றாரு, எல்லாம் இயேசு பக்கம் திரும்புறாங்க. பவுல் படிச்சவரு, பவுலை கொண்டு போய் படிக்காதவர்கிட்ட பயன்படுத்துறாரு. எவ்வளவு ஒரு வல்லமையான தெய்வத்தை ஆராதிக்கிறோம் ஐயா. அந்த அதிகாரம். ஆமென் சொல்லுங்க. அதனால சொல்ல, நீ அதிகாரம் உடையவன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. நீ அதிகாரம் உடையவன். ஆமென். என் கூட ஒருத்தன் இருந்தா அவன் இயேசுவை அறியாம போக மாட்டான். என் கூட ஒருத்தன் இருந்தா இயேசுவை சொல்லியே ஆவேன். ஏன் எப்படி சொல்லுவேன்? எப்படினே இருக்கீங்க, ஏசப்பா கிருபையில நான் நல்லா இருக்கேன். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவனை கேட்க வைப்பாரு, ஏசப்பா கிருபைனா என்ன? அப்ப நீ ஏச பத்தி சொல்லிரு. அதான் சீசன். சீசன் என்றால் குரு கிட்ட கொண்டு வருவன் தான் சீசன். அதனாலதான் வேதம் சொல்லுது பாருங்க, சீசர்கள் தொகை பெருகிற்று. பறங்குது பாருங்க, எல்லாம் சீசனா மாறான் இயேசுவை போல. இன்னைக்கு அந்த ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இந்த அதிகாரத்துக்காக தான் தேவன் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வரும்போது 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல அங்க சொல்லுகிறார் பாருங்க. அப்போஸ்தலர் 1:8 வாசிங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து. பலன் வந்துரும். இப்ப பலன் இல்ல, பலன் இல்லாம இருக்கிறோம். கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாயிரும். யாருன்னா டென்ஷன் வந்தா கோவம் வந்துரும், தப்பு பண்ணிடுறோம், கோவம் வந்து தடித்த வார்த்தை பேசுறோம். இப்ப பரிசுத்த ஆவியின் பலன் வரும். அதுதான் பரிசுத்த ஆவியை கொடுக்கிறாரு. பரிசுத்த ஆவி ஏன் கொடுக்கிறாரு? உனக்கு பலனுக்காக. ஏன்னா இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த நாட்கள்ல கப்பர்நகூமுக்கு போனாரு, தெக்கப்போலிக்கு போனாரு, கலிலேயாவுக்கு போனாரு, பெத்சாயிதாவுக்கு போனாரு. எல்லா பட்டணத்துக்கு வர முடியல. இப்ப எல்லா பட்டணத்துக்குள்ள போகணும் என்பதற்காக தான் தன்னுடைய சீடர்களை அழைத்து அதிகாரத்தை கொடுத்து அனுப்புகிறார். கைகளை தட்டுக்க பார்க்கலாம். இப்போ இந்த அதிகாரம் உங்களுக்கு புரிஞ்சுதா? ஹல்லேலூயா. அது என்ன அதிகாரம்? பரிசுத்த ஆவியின் அதிகாரம். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும். அது எனக்கு இல்லைங்க, அது பெண்டெகோஸ்தேக்காரங்களுக்குன்னு சொல்லக்கூடாது. எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். தான் முதல் அதிகாரம். அவர் சொல்றார் பாருங்க, நீங்கள் புறப்பட்டு, அது 28:19 வாங்க. 28:19 வாசிங்க மறுபடியும். 28:18. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி, பிதா குமாரன் பரிசுத்த சீசராக்கி தேவனுடைய பிள்ளைகளே. அப்ப முதல் அதிகாரம் என்னது? சீசர். நீங்க வேற ஒண்ணும் இல்லை. நீங்க அவன் கிட்ட நீங்க சொல்ல வேண்டியது, நான் ஏசப்பா நாமத்துல நல்லா இருக்கேன், இந்த ஒரு வார்த்தை போதும், அவனை மாத்திரும். அப்படிதான் இன்னைக்கு அண்ணன் ஒருவேளை வந்திருக்கலாம், அப்படிதான் அந்த அண்ணன் வந்திருக்கலாம், நிறைய பேர் அந்த ஒரு வார்த்தைக்காக வந்திருக்கலாம். இது எப்போ வருது? இயேசு உங்க பக்கத்துல வந்து சொல்லும் போது. அப்படின்னா நீங்க இயேசுவோட க்ளோஸா வரும்போது. இந்த 2 நாட்கள் அவரோட க்ளோஸா இருந்தீங்களா இல்லையா? இல்லையா சொல்லுங்க. இல்லை, நீங்க க்ளோஸா இருந்ததுனால தான் அவர் இந்த வார்த்தையை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, எனக்கு வானத்திலும் பூமியிலும் சகல. பாருங்க, இன்னொருத்த சொல்ல, யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் போது,
யோவான் 14:16. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு. எப்படி? என்றைக்கும் இல்ல, every day, every minutes, every seconds சொல்றாரு பாருங்க. அதான் அதிகாரம். நான் இப்ப சரீரத்தில் இருக்கிறேன், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன் உங்களோட என்றென்றைக்கும். அதான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்படிக்கு. சத்திய ஆவியாகிய, உண்மையின் ஆவி, சத்தியம்னா உண்மைன்னு அர்த்தம். சத்திய ஆவியாகிய வேறொரு தேச்சரவலனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அதற்கு அறிய தெரியாது. ஆவியா என்னத்த பெரிய ஆவி, டங்கு டங்குன்னு குதிக்கிறானுங்க. அங்க ஏறிக்கிட்டு எதையோ ஒரு ஒன்று பேசுறாரு, அது என்ன மொழினே தெரியல, அவனை அறியாது. உனக்கும் எனக்கும் தெரியும். நீங்களும் நானும் இப்ப பிரதர் பேசுற அந்த அந்நிய பாஷையில பேசும்போது ஐயோ எவ்வளவு பெரிய கிருபை கர்த்தர் கொடுத்திருக்காருன்னு நினைப்போம். ஆனா அந்த அவங்களுக்கு என்ன பண்ணாது, அத சொல்றாரு ஆண்டவர். வாசிங்க. அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே கூட வாசம் பண்ணி, அவர் நம்மளுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால், உங்களுக்கு எனக்குள்ளே இருப்பதால். தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் 14:17 நமக்குள்ளே இருக்கிறார். அந்த ஆவி எங்க இருக்குது? இப்போ நமக்குள்ளே இருக்கிறார். அது வெளியே இல்ல. பழைய கிறிஸ்தோபர் செத்துட்டான். கெட்ட வார்த்தை பேசுகிற கிறிஸ்தோபர் செத்துட்டான். சினிமா தியேட்டர்ல கிடந்த கிறிஸ்தோபர் செத்துட்டான். உலகம் ஓடுன யாருக்கு செத்துட்டான். இப்போ உள்ள வாசம் பண்ணுகிறவர், அதிகாரமுடையவர். கைகளை தட்டுங்க, நல்ல கைகளை தட்டி, நல்ல ஆவி நிறைவோடு எனக்குள்ள ஒரு அதிகாரம் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, உங்களுக்குள்ள இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நம்ம அறிஞ்சுக்கிடுவோம். அதனாலதாங்க 2 மணி நேரம் ஜெபம் நடத்த முடியுது. அதனாலதாங்க நீங்க அப்படியே 10 நிமிஷம் உட்கார்ந்த ஆட்கள்லாம் நிறைய பேருக்கு உட்கார்ந்துருக்கிறீங்க. 10 நிமிஷம் உங்களை உட்கார வைக்கிறது பெரிய விஷயம். உங்களை இவ்வளவு நேரம் உட்கார வச்சிருக்கிறார்னா அந்த ஆவியானவர் தான். நல்ல கைகளை தட்டுங்கம்மா, நல்ல கைகளை தட்டி. ஆமென். வேதம் சொல்லுகிறது பாருங்க, 1 யோவான் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல அவர் எழுதுறார் பாருங்க. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். யார? பழைய ஆள. யார ஜெயிச்சீங்க? ஜெயிச்சிட்டீங்களா பிரதர்? பக்கத்துல கேளுங்க, பக்கத்துல உள்ள கேளுங்க. சதீஷ் பிரதர், ஜான் பிரதர் கேளுங்க, ஜான் பிரதர், ரத்ன பிரதர் கேளுங்க. ஜெயிச்சிட்டீங்களா ஐயா? கெட்ட வார்த்தையை ஜெயிச்சிங்களா ஐயா? தடித்த வார்த்தையை ஜெயிச்சிங்களா ஐயா? அவர் சொல்றாரு நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு. ஆனா நம்ம சொல்றோம், நானா ஐயா என்னைய சொல்றாரு? வேற எந்த ஜான் இருக்காரா பின்னாடி? இந்த ஜான், இந்த சதீஷ் ஐயா. கைகளை தட்டி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் அவனை ஜெயித்தீர்கள். ஏன்? வாசிங்க. ஏன்? ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர், எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே. ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்யும் பெரியவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்யும் பெரியவர் எனக்குள்ளே. இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே. இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு பெரியவரே, இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு பெரியவரே. வல்லவர் எனக்குள்ளே, மிகவும் நல்லவர் எனக்குள்ளே. வல்லவர் எனக்குள்ளே, மிகவும் நல்லவர் எனக்குள்ளே. ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்யும் வல்லவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்யும் வல்லவர் எனக்குள்ளே. இயேசு வல்லவரே, இயேசு வல்லவரே, இயேசு வல்லவரே, இயேசு வல்லவரே. இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு வல்லவரே, இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு வல்லவரே.
அவர் எனக்குள்ளே இருக்கிறார். ஆமென். அவர் எனக்குள்ளே இருக்கிறார். இதுக்கு முன்னாடி நான் அது பயந்தேன். இப்போ எனக்கு தெரியும், இதுக்கு மேலே இதை நான் பயப்பட மாட்டேன். என் வேலையை குறித்து பயப்பட மாட்டேன், எதிர்காலத்தை குறித்து பயப்பட மாட்டேன், எதை கண்டு பயப்பட மாட்டேன். இந்த உலகத்தை உண்டாக்கினவர் எனக்குள்ளே இருக்கிறார். கைகளை தட்டி நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உலகத்தை உண்டாக்கினவரே கூட இருக்கிறார். அப்போ உங்களுக்கு இன்னைக்கு எந்த அதிகாரத்தை கொடுக்கிறார்? உங்க உள்ளுக்குள்ள வைக்கிறார். இவர் உள்ள இருந்துட்டாலே மீன் தானே வரும். மீனுக்காக தானே பிரயாசப்படுறீங்க. பேதுரு வந்து மீன் பிடிக்கிறவர். அவருக்கு என்ன வேணும்? நீங்கள் காய்கறி கடை வச்சுருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும்? நல்ல காய்கறி விற்கணும். நீங்கள் மளிகை கடை வச்சுருக்கீங்க, நல்ல மளிகை விற்கணும். நீங்கள் லேண்டு பிஸ்னஸ் வியாபாரம் பண்ணுறீங்க, எவ்வளோ பெரிய லேண்டுங்க. ஏங்க விசுவாசிங்க, எனக்குள்ளே அதிகாரம் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. என்ன கேட்காம விற்க முடியாது. அப்படி ஒரு அதிகாரத்தை பாருங்களேன். என்னைக்கு அந்த அதிகாரத்தை நீங்கள் எடுக்கிறீங்களோ, இல்லை ஒருவேளை எலக்ட்ரிஷியன் ஒர்க் பண்ணுறீங்க, இத்தனை வீடு நான் தான் பார்ப்பேன், மெயின்டெனன்ஸ் ஒர்க். நம்ம அது சோம்பேறித்தனமாக படுத்துக்கிட்டே வரணும். எங்கே வரும் படத்தில் சொன்னாலும் பாருங்க, நல்ல வேலை தான் சொல்லுங்கள். என்ன வேலை? வேலையே இருக்கப்படாது. அது நல்ல வேலையா? அப்போ எப்படி மேலே வருவேடி? வர முடியாது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள அந்த அதிகாரத்தை வைக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க. ஆபிரகாம் சொல்ற, கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் உனக்கு தருவேன். அப்போ நீ எங்கெல்லாம் நடக்கிறியோ அதெல்லாம் உனக்கு தான் சொந்தம். எவ்வளவு பெரிய அதிகாரம். சும்மா வீட்டுக்கு போகும்போது, நடந்து போகும்போதே சொல்லுங்க, இந்த வீட்டுக்காரியாண்ட காய்கறி வாங்கட்டும், இந்த வீட்டுக்காரர் சூப்பர் மார்க்கெட் மாதிரி. ஏங்க சொல்லித்தர எளிமையா? பில்டிங் கட்ட இடத்துல பாருங்க, பில்டிங் கட்ட இடத்துல இவன் என்கிட்ட தான் ஜல்லி வாங்க வரணும், என்கிட்ட தான் செங்கல். இதுல என்னங்க இருக்குது? அப்பதான் அதிகாரம் கொடுத்துருக்க. வர்றது வரட்டும், அப்போ பொறுமையா இருக்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? ஆசையே படப்படாது. செருப்பு கூட போடாமல் காந்தி தாத்தா மாதிரி ஆசைப்படியா, நான் அப்படி தான் செய்வேன். ஆமின்னு சொல்லுங்க. ரோட்டில் டிராஃபிக்கில் நிற்கிறேன்னா அப்படி நின்று சொல்லுவோம் பாருங்க, அது என்ன பைக்கு? பல்சர் பைக்கில் உள்ள ரட்சிக்கப்படுறேன், எனக்கு வேணும், எனக்கு வேணும். நான் எப்படி தெரியுமா கேட்டிருக்கேன்? ரகசியம் சொல்கிறேன் பாருங்க. இந்த உலகத்தில் எத்தனை பேர் இருக்குதோ அத்தனை பேர் என் கூட்டத்துக்கு வரணும். கையில் தட்டுக்க பார்க்கலாம். அல்லேலூயா. யாரும் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அப்படி அதிகாரமாக இருங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. கவர்மெண்ட் வருஷம் 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 ரிட்டையர்ட் பண்ணிகிட்டே இருக்கு, புதுசாக வேலையை சேர்த்துட்டே இருக்கான். உங்களை மட்டும் எப்படியா விடுவார் ஆண்டவர்? சமீபத்தில் ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரே தொல்லை, என்னை அமெரிக்காவுக்கு வா, அமெரிக்காவுக்கு வா, டிக்கெட் போட்டு தரேன்றான், எனக்கு விருப்பமே இல்லை, பொண்டாட்டி பிள்ளையை விட்டுட்டுன்றான். இன்னொரு பக்கம் கேட்டால் எப்போ அந்த வாய்ப்பு கிடைக்கணும் உட்காந்துருக்கேன். ரெண்டு பேரும் எவ்வளோ வித்தியாசம் பாரு. தள்ளுறான், வா உனக்கு 3 லட்சம் சம்பளம், யூகேக்கு வா 5 லட்சம் சம்பளம், நெதர்லாண்டுக்கு வா, அங்கே வா அங்கே வா, வேண்டான்றேன். அடேங்கப்பா, இது அப்படி திருப்ப கூடாதா? என் ஆளுக்கு ஆசைப்படுறவங்க திருப்பக்கூடாது ஆண்டவர். அப்போ அவர் ஏதோ ஒரு பெரிய திட்டத்தோடு தான், ஏதோ ஒரு பெரிய திட்டத்தோடு தான் ஒரு அதிகாரத்தை நமக்கு வைத்திருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நல்ல கைகளை தட்டி உனக்கு இருக்க வச்சிருக்கிறார்னா ஒரு திட்டம் இருக்குது. உன் பிள்ளை சோரம் போயிடும், மனைவி சோரம் போயிடுவோம், உன் குடும்பம் நடுத்தருவுக்கு வந்துடும். ஏதோ ஒரு பிரச்சனை, நீ இருக்க வேண்டிய இடத்துல வேறொருவர் அதை பார்க்க முடியாத மகனே, அதனாலதான் உன்னை வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் வைத்திருப்பார். இல்ல நீ வெளியே போனோம், நீ போனா உனக்கு அங்க எங்கேயோ ஒரு பெரிய பாதிப்பு வர போகிறது, உன் ஜீவனுக்கு பாதிப்பு வர போகுது. அதனாலதான் விருப்பம் இல்லாத இடத்துக்கு என்னை கொண்டு போக வேண்டாம் என்று நான் ஜெபப்படுவேன். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை அதிகாரத்தை புரிஞ்சு விடுங்க. இரண்டாவது காரியத்தை சீக்கிரமா நான் வரேன் பாருங்க. அடுத்தவர் என்ன சொல்றாரு பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளே, மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை இப்போது நீங்கள் வாசிக்கும் போது, 28:19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆகையால் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி 19ஆம் வசனமா? ஆமா 19. வாசிங்க. சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த. இப்போ திருத்துவ தெய்வத்தை காண்பித்து கொடுத்து அதிகாரத்தை வெளிப்படுத்துறார். நீ என்னைக்குமே நான் சொல்றேன், யெகோவா மட்டும்தான் தெய்வம், அவனை நம்பாதீங்க. இல்ல ஒன்லி ஜீசஸ் தான் தெய்வம், நம்பிராதீங்க. இல்ல ஒன்லி ஆவியானவர், ஆவிபா நம்பிராதீங்க. நீங்க மூவரும் கடவுளை நாம் போற்றுகிறோம். கைகளை தட்டுக்கு பார்க்கலாம். இந்த மூவரு தெய்வத்தை தான் நாம் வழிபட வேண்டும்.
வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு பிரசங்கியார், பேரை சொல்ல விரும்பவில்லை, வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டார். சென்னை மோர் மார்க்கெட்டில் அவருடைய கூட்டம் நடக்க ஆரம்பித்தால் திருவள்ளூரில் பிசாசு ஆடுகள்மா. அந்த அளவு வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவ மனிதர். கடைசியில் அவர் பாருங்க, நான் தான் இயேசு, இயேசு வரப்போகிறார், இயேசு என்ற நேரத்தை சொல்லிட்டார் சொல்லி ஜனங்களை தப்பா நடத்தி மரித்து போனார். யெகோவா தான் கடவுளுக்கு, இயேசுவே வரல, இயேசு மறைஞ்சிட்டாரு, அவர் தூதர், அப்படிப்பட்டவங்ககிட்டையும் சேராத. இல்லை வெறும் ஆவி 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 ஆவின்னு சொல்றட்டையும் சேராத. எப்பவுமே தெளிவான சிந்தையோட பிதா, இயேசு சொல்றார், பிதா சொல்லுங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவின் பேர்ல ஞானஸ்தானம் கொடுங்க. கைகளை தட்டுங்க மகளா, இந்த அதிகாரம் உங்களுக்குள்ள இருக்கணும். இல்லைங்க நாங்கெல்லாம் ஞானஸ்தானம் கொடுக்க மாட்டோம், இல்லை அவர் கொடுக்க சொல்றாரு. இல்லை நாங்கள் சின்ன வயசுல இருக்கோம், அது பிரதிஷ்டை. ஞானஸ்தானம் என்பது ஞானம் எடுப்பது. இயேசு எனக்காகத்தான் மரித்தார், எனக்காகத்தான் உரித்தார், இனி நான் அவருக்காக வாழ்வேன். அதான் ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் எடுக்காம தேவ ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. வாசிங்க, அருமையான ஒரு வசனத்தை அங்கே சொல்வதை நான் பார்க்கப்படி தேவனுடைய பிள்ளைகளே, அது ரொம்ப அற்புதமான ஒரு வசனத்தை சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அங்கே யோவான்கிட்ட கேட்பாங்க. வாசிங்க 3ஆம் அதிகாரம், மத்தேயு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இயேசு வந்திருப்பார். வாசிங்க 3:13 வாசிங்க. அப்பொழுது யோவானால் ஞானஸ்தானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யார் இடத்துல வந்தார்? யோவான் ஸ்நானகன். ஏன் வரணும்? அவர் தேவகுமாரன். சும்மா கேள்வி கேட்காத. இயேசு எடுத்தார். நீ என்ன பெரிய ஆளா? நான் அவ்வளவு படிச்சவனுங்க, அவ்வளவு இது வந்துருச்சா? தான் சத்தியம். சீசனா மாற முடியாது. இயேசு எதுக்கு ஞானஸ்தானம் எடுக்கணும்? நான் தேவனுடைய குமாரன், ஏன் ஞானஸ்தானம் எடுக்கணும்? இல்ல, யோவானால் ஞானஸ்தானம் எடுக்க வராரு. வாசிங்க 14ஆம் வசனம். யோவான் அவருக்கு தடை செய்றாரு. என்ன தடை செய்றாரு? வேண்டாம், நான் உங்களுக்கு என்ன பண்ண முடியாது, ஞானஸ்தானம் கொடுக்க முடியாது. நீர் தேவனுடைய குமாரன், ஆட்டுக்குட்டி, தெரிஞ்சிருச்சு, வெளிப்பாடு வந்துருச்சு. உடனே இயேசு என்ன சொல்றாரு பாருங்க. நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இவர் எத்தனை வயசுங்க? யோவானுக்கும் 30 வயசு இருக்கும், இல்லைன்னா 35 வயசு இருக்கும். இயேசுக்கு முன்னாடி அந்தவர் தானே அவரு, 6 மாசம் முந்தின உள்ளவர் தான். அப்ப ஞானஸ்தானம் நீர் தான் எனக்கு கொடுக்கணும்னு யோவான் சொல்றாரு. நாம யோவான் சீசன் ஞானஸ்தானம் எடுக்க மாட்டோம். ரெண்டாவது, யோவான்ட்ட ஞானஸ்தானம் எடுத்த இயேசு கிறிஸ்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை நீங்க வாசிங்க. 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம், முந்தின வசனம். இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. எப்போ திறக்குது? பக்கத்துல எப்படி சொல்லுங்க, நீ ஞானஸ்தானம் எடுத்தாதான் கண்ணே திறக்கும், இல்லைன்னா குருட்டு பயலாதான் போடும். பைபிள தான் நான் சொல்றேன். யாரு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க தப்பா எடுத்தாலும் ஐ டோன்ட் கேர். அதை பத்தி நான் கவலையே பட மாட்டேன். நான் மனுஷனை நம்பி வரல, கர்த்தரை நம்பி வந்திருக்கிறேன். அவர் என்ன சொல்றாரு பாருங்களேன், வெளிப்பாடு பாருங்க. இவர் ஞானஸ்தானம் எடுத்து வரும்போது வானம் திறக்கப்படுது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறார். 12 வயசுல சொல்லல, லிசன். ஏன் 18 வயசுல சொல்லல? லிசன், கவனிங்க. ஏன் 30 வயசுல சொல்லப்படுது? 30 வயசுல மெச்சூர் வந்துடும். அப்பா யாரு, அம்மா யாரு, நம்ம ஏன் பிறந்தோம், நம்ம எதுக்கு பிறந்தோம், எதுக்காக வளர்ந்து கொண்டு இருக்கிறோம், 30 வயசுல தான் பூரணம் அடைகிறான். அப்போ அவர் எடுக்காரு. நானும் 30ல தான் எடுத்தேன். கைகளை தட்டி கத்தரை பயன்படுத்த. கீழ்ப்படிங்க, அதிகாரம் குடுன்றாரு. பாஸ்டரை பார்த்து வாங்கன்னு சொல்லலை, போதகரை பார்த்து வாங்கன்னு சொல்லலை, சீசன் சொல்கிறார். போ, உன்னை சீசனாக மாற்றுவது. உங்கள் சபையில் ஞானஸ்தானம் எடுங்க, போதகரை கீழே இருங்க, கீழ்ப்படிங்க, வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. இந்த எந்த கான்ஃபர்மேஷனுக்கு கொடுக்காதீங்க. பைபிள் சொல்லிச்சுன்னா அது அப்படியே 100க்கு 100 போயிடுங்க.
அதுக்கு அகைன்ஸ்டா பேசாதீங்க. உங்களுக்கு தெரியாது தேவ திட்டம், தேவ ரகசியம் தெரியாது. அதனால உங்க குடும்பத்தில் சாபங்கள் வரலாம். இயேசு சொல்லிட்டார், அவ்வளவுதான், முடிச்சது. ஆமென் சொல்லுங்க. மூன்றாவதாக அது 28 தொடர்ந்து 10 20 வாசிக்கலாம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும், மூணாவது, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம், உலகத்தின் முடிவு பரியந்தம், சகல நாட்களிலும், சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். உங்களுடனே கூட இருக்கிறேன். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அதனாலதான் பிலிப்பு கந்தைய மந்திரிக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரத்தில் பிலிப்புவை கொண்டு போய் ஒரு மந்திரிக்கு கொடுக்க வைக்கிறார். மந்திரியா எடுக்கணும், ஞானஸ்நானம், கீழ்ப்படிதல். மூணாவது, நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு. கேட்க கூடாது, கை கொள்ளணும். இங்க இருந்து வார்த்தை வருகிறது என்றால் கை கொள்ளணும். எனக்கு மேலே இருக்கிறவங்க, ஆவியில் பலனா இருக்கிறவங்க ஒன்று சொன்னால் நான் கை கொள்ளணும். என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காருன்னு அர்த்தம். கர்த்தர் என்னை எச்சரித்துக்கிட்டே இருக்காருன்னு அர்த்தம். யாரை கொண்டு பேசுவார்? கழுதையை கொண்டு பேசுவார். அந்த தரிசனம் உங்களுக்குள்ள வரணும், அதில் கீழ்ப்படியணும். நீ பேசாதனா பேசக்கூடாது. பாருங்க, நான் கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு என்ன பண்ணுங்க, அதுதான் உபதேசம். அந்த உபதேசம் பண்ண அப்படின்னா நான் பொய் சொல்லக்கூடாது, நீங்கள் பொய் சொல்லாதீங்கன்னு சொல்லணும். நான் ஏமாற்றக்கூடாது, நீங்கள் ஏமாறாதீங்கன்னு சொல்லணும். கை கொண்டு சொல்லணும். பக்கத்தில் கை பிடிச்சல, கை கொள்ளணும் முதல்ல, அப்புறம் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ கர்த்தர் உங்க கூடயே இருப்பா. இந்த ஒரு அதிகாரம். ஆமென். அதில் தான் பைபிள் சொல்லுது பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் 34ஆம் வசனத்தில் சொல்லியிருப்பார் ஆண்டவர். யோவான் 13, 34, 35 வாசிங்க. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள், நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஏற்கனவே 2 கட்டளை தான், இப்ப புதிதான ஒரு கட்டளை, 3ஆம் கட்டளை. அடுத்த வசனம் வாசிங்க. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். இங்க எத்தனை பேர் சீசரா மாறி இருக்கிறீங்க? அதுல தான் அதிகாரம் இருக்கு. சீசனா மாறினாதான். நாங்கள் ட்ரெயினில் டிக்கெட் போட்டாச்சு, ட்ரெயினில் வந்தாச்சு. உண்மையாக இருக்கணும். 4 டிக்கெட் வரல, 4 டிக்கெட்டை கேன்சல் பண்ணல. அப்போ நான் பிரதர்கிட்ட சொன்னேன், நம்ம தப்பு பண்ணக்கூடாது, 4 பேர் வரலன்னு சொல்லுங்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியம். நம்ம நீதியினால் துன்பப்பட்டாலும் பரவாயில்ல, டிடிஆர்ட்ட உண்மையை சொல்லுங்கன்னு சொன்னோம். அண்ணனும் உண்மையை சொன்னாங்க. அப்போ டிடிஆர் அங்கே போகிற இடத்துலலாம் சொல்கிறாரு, இது வரைக்கும் என் சர்வீஸில் பாத்ரூமில் இருக்கேன், அங்கே போயிருக்கேன், இங்கே போயிருக்கேன்பா, நாங்கள் விட மாட்டோம், ஆனால் நீங்கள் உள்ளதை உள்ளதுன்னு சொன்னீங்கன்னு சொன்னார். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ராபர்ட் சொல்லுங்க. அதனால் எங்களுக்கு எங்கள் சகோதரரை எங்கள் கூட படுக்க விடலை. S8 சகோதரன் S1க்கு போனார். ஜான் பிரதருக்கு S1. கோதுமை மணி அர்ப்பணிக்குது. அவர் சொன்னார், நான் போகிறேனே, பிரதர் இங்கே படுக்கட்டும், நான் போகிறேன். அவர் சீட்டுக்கு 1க்கு யார் போனா? ஸ்டீவன் மதர் போனார். நம்ம முதல்ல அதான் பேர் கொடுங்க, பேர் கொடுங்க, பேர் கொடுங்கன்னு சொன்னோம். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வரணும் தான் ஆசை. ஆனால் நிறைய பேர் பேர் கொடுக்கல. அதனால தான் நமக்கு தள்ளி தள்ளி வெயிட்டிங் லிஸ்ட் போட்டு RAC ஆகி வந்துச்சு. அப்போ இப்போ அவர் அர்ப்பணிச்சா மட்டும்தான். இல்லைன்னா நான் ஏன் போனோம், அவர் பேர் தானே, அவரை போய் போக சொல்லுங்க, சொல்லலாம். இங்கே தான் சீசன் என்பது நிரூபிக்கப்படுகிறது. கைதட்டுக்கு பார்க்கலாம். அது ஜான் பிரதருக்கே தெரியாது, அது அண்ணனுக்கே ஒருவேளை தெரியாது. ஏன்னா என்கிட்ட அந்த அளவு சொல்றது எங்களுக்கு தைரியம் இல்லை. சொல்லாதீங்க, நம்மளுக்குள்ளே வச்சுக்கிடுங்க. இது நம்ம இழக்கக்கூடிய ஒரு காரியம். அதனால உண்மை என்றால் சீசன். அவர் சொல்ல, இதனால் நீங்கள் என் சீசர்கள் என்று. எத்தனை பேர் பக்கத்தில் நல்லா பேசுறீங்க, உங்களுக்குள்ள எல்லாத்தையும் பேசுனாங்க, கலகலன்னு பேசுனாங்க. எங்களுக்குள்ள எந்த ஒரு கருத்து வேறுபாடுமே இல்லைங்க. ஏழை பணக்காரன் வசதி வந்தவ இல்லைன்னு சொன்னால் இங்கே இருக்கிறவங்க சொல்லுவாங்க, ஒரு டீம் வந்தாங்க, அவங்க சீசர்கள் என்று சொல்லுவாங்க. நல்ல கைகளை தட்டி எப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை ஆண்டு கொடுத்திருக்கிறார். ராமே அன்பே
பிரதானம். அப்போ ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் சகல அதிகாரம் முதல்ல கொடுக்கிறது ஆத்துமாக்களை அவரண்டை சேர்ப்பதற்கு, சீசர்களாய் மாற்றுவதற்கு. சீசனா மாறினாலே உங்களுக்கு எல்லாமே வந்துடும். உங்கள் வியாபாரம் பெருகிறோம், வேலை பெருகிறோம், கடன் இருக்காது, டென்ஷன் இருக்காது. இத்தனை லட்சம் ரூபா கல்யாணம், கத்தர் கல்யாணத்தை நடத்தி வச்சாரு, எந்த டென்ஷனும் இல்லை. என்கிட்ட எந்த சேமிப்பு இல்லை, 10 ரூபா சேமிப்பு கிடையாது, எல்லாம் வெளியரங்கமாக இருக்குது. பிரதர்ஸ்க்கெல்லாம் தெரியும், எந்த சேமிப்பும் கிடையாது. ஆனால் நான் ஒரே ஒரு நம்பிக்கை, இயேசு. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் அவ்வளோ மகிமையாக நடத்தி கொடுத்தார், கிருபையாய் நடத்தி கொடுத்தார். 2வதாக ஞானஸ்நானம், அதிகாரம். உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குது. பிதாவாகிய தெய்வம் உண்டு, குமாரனாகிய இயேசு உண்டு, பரிசுத்த ஆவியானவர் ஒப்பு கொடுத்துருங்க, ஞானஸ்நானம் எடுத்துருங்க. இயேசு வழியில் நின்று கேட்கும்போது விற்கப்படாதீங்க, அந்த டிக்கெட்டு வேணும். 3வது அன்பாருங்க, அன்பாருங்க, அந்த அதிகாரம். அப்போ முதல் அதிகாரம் சீசனாக மாற்றுகிற இன்னரில் உங்ககிட்ட பேசினாலே ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டுருவான், உங்ககிட்ட பேசினாலே மன ஆறுதல் வந்துடும், உங்ககிட்ட பேசினாலே. 2வது நீங்கள் இயேசுவை பற்றி சொன்னவனே அவன் ஞானஸ்தானம் எடுத்துருவான். பிலிப்பு இயேசுவை பற்றி சொன்னவனே அவன் ஞானஸ்தானம் எடுத்துட்டான். எனக்கு சொல்லுப்பா, நான் சொல்கிறேன், சொன்னவனே ஞானஸ்தானம் ஒப்பு கொடுத்துட்டார். 3வதாக அன்பு, அன்பு ஒரு அதிகாரம். நீங்கள் ஒருவரில் ஒரு அன்புல அதிகாரம் செலுத்துங்க. பவுல் சொல்கிறேன், ரொம்ப பிடிக்கும், அன்புல கடனாளிகளாக என்னை மாற்றும். நான் அவங்க ஒவ்வொருவருக்கும் அன்புல கடனாளிகளாக இருக்கிறேன். அல்லேலூயா. நான் நினச்சேன், ஐயோ நம்மளால் தனியாக ஜெபம் பண்ண முடியலையே, ட்ரெயினில் உட்காந்து பைபிள் படிக்க முடியலையே, பைபிள் படிக்கிற முடியல. எப்போவுமே அந்த எனக்கு போட்டு கொடுக்குறவங்க ஏசியில் போட்டு கொடுக்குறதுனால நான் அப்படியே உட்காந்து பைபிள் படித்து ஜெபம் பண்ணிகிட்டே வருவேன். மேலே போயிடுவேன், டாப்புக்கு அப்புறத்தில் போய் உட்காந்துட்டு நல்லா தியானித்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன். ஆனால் எனக்கு அந்த சூழ்நிலை இல்லை. அதனால தான் 2 நாளைக்கு முன்னாடியே ப்ரிப்பரேஷன் ஆக ஆரம்பித்தேன். அதே போல் இங்கேயும் என்னால் தனியாக வந்து இருக்க முடியல. இங்கேயும் நம்ம டீமோட தான் பேசிக்கிட்டே தான் இருப்போம். ஆனாலும் கிருபையாய் ஆண்டவர் நடத்தினார். அதனால் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. அந்த அன்பு, நாங்கள் ஒருவருக்கொருவர் பேசுகிறதை தேவன் கவனித்து கேட்டார். இதுதான் இன்றைக்கு புதிதாய் கொடுக்கிற உங்களுக்கு அதிகாரம். இனி நீங்கள் வெளியில் போய் ஒருத்தண்ட பேசினாலே அவன் உங்களை இயேசுவை பார்க்கிறவனாய் மாறிடுவான். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்தை தான் உயிர் தந்த பிற்பாடு இயேசு கொடுத்தார். பக்கத்தில் வந்து சொல்கிறார், க்ளோஸாக வந்து சொல்கிறாரு, நான் தான் எனக்கு இந்த அதிகாரம்லாம் இருக்கு. இதுக்கு முன்னாடி சொன்ன அவன் மாறல, இப்போ சொல்லு குட்டியிலேருந்து மாறுவான், இப்போ சொல்லு கெட்ட பழக்கத்துலேருந்து மாறுவான், இப்போ சொல்லு மொபைலை பார்க்க மாட்டான், இப்போ சொல்லு. இந்த அதிகாரம் எனக்கு இருக்குன்னு தெரிஞ்சாதான் நீங்கள் சொல்லுவீங்க, நீங்கள் சொன்னாதான் அவன் மாற்றப்படுவா. அல்லேலூயா. அப்படி எல்லாரும் எழுதி நிற்கலாம்.